யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், அவர் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரின் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னிலே வளவன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும். ஆண்டவரே, இந்த மலையாளத்தில் பறையணும், நீங்கள் மாத்திரம் மதி, நீங்கள் மாத்திரம் மதி என்று எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீங்க போதும். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நீங்க போதும் அப்பா. உம்முடைய கரம் போதும் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை தாங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ் உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துவதற்காகவே நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த லூசிபர் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானத்தை விரும்பினபடினாலே அவன் பூமியிலே தள்ளப்பட்டான் ஆண்டவரே. அதற்காகவே நீர் எங்களை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை வாழ்த்த, உம்மை வணங்க ஆண்டவரே நீர் ஒரு மனிதனை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் எங்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவரே இந்த மக்களுடைய நோக்கமாக இருக்கணும்ப்பா.
ஹல்லேலூயா. அவருடைய நோக்கமே அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வந்ததற்கு நோக்கமே அதுதான். ஹல்லேலூயா. அவர் மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், மேக ஸ்தம்பமாக இருந்தார், அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். எதற்காக? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அடிமைதனத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். பாவ குழியிலே இருந்தவர்களை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை வணங்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா, எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தும், உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே 1000 சிறந்தவர் அப்பா. பிரசன்னம் ஆண்டவரே, பிரசன்னம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரசன்னம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. கடந்த வருடங்களிலே பாதுகாத்தீரே அப்பா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, வானாதி வானம் கொள்ளாதவரப்பா. ஹல்லேலூயா. நீ வானாதி வானம் கொள்ளாதவர் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தை விட்டு இறங்கி எங்களுக்காக வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பாதைக்கு தீபமாக இருந்தீரே அப்பா, பேதைக்கு வெளிச்சமானீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருளில் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உதித்ததே ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளியே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, மரண இருளிலே இருந்தவர்களை தூக்கி எடுத்தீரே, மரண இருளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ரட்சித்தீரே அப்பா. குருடனாய் இருந்த இந்த உலகத்திலே வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருந்து நாங்கள் இருளிலே இருந்தோமே ஆண்டவரே, நீர் எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எத்தனையோ சோதனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, கடந்த வருடங்களை நாங்கள் கடந்து சென்றோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சூழ்நிலையிலிருந்து எல்லாம் எங்களை விடுவித்தவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை இக்கட்டு நேரத்திலிருந்து தூக்கி எடுத்தவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. ராஜா, உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே, எப்போதும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத கண்மலையே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாச மோசமோ பஞ்சமோ பட்டினியோ எதுவாக இருந்தாலும் மனரம்யமாய் வாழும்படியான பலத்தை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர பலிகளை எல்லாம், இந்த துதி பலிகளை எல்லாம், இந்த ஆராதனைகளை எல்லாம் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே இந்த ஆவிக்குரிய தன்மைகள் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். இந்த ஆவிக்குரிய தன்மைகள் உள்ள மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், இந்த மாம்சத்திலே வாழ்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஆவிக்குரிய தன்மை உள்ள மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த மாம்சத்துக்குரியவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம் கடந்த வாரங்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு நாவடக்கம், உலகத்தின் உள்ளவைகள் மேல வெறுப்பு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக பார்த்ததுன்னு சொன்னால் மனரம்யம், இப்படி ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஆவிக்குரிய தன்மைகளை குறித்து தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆவிக்குரிய கனிகள், இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கனிகள்,
அதில் எப்படி மனரம்யமாக வாழ்கிறது, இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் கூட, வயிறு புண்ணாக இருக்குதுங்களா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதுளை ஜூஸ் குடிங்கன்னு சொல்லுவாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதா, நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு குணத்தை சொல்லி டாக்டர்ஸுகள் இந்த பழத்தில் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனிகள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய கனிகள் என்ன? இது இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, மறு உலகத்துக்கும் நம்மளை கொண்டு செல்லக்கூடிய இந்த கனிதான் இந்த ஆவிக்குரிய கனி. இந்த ஆவிக்குரிய கனிகளிலே இன்று ஒரே ஒரு கனியை குறித்து, அந்த தன்மையை குறித்து பார்க்க இருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, எப்படி இந்த சரீரத்துக்கு இந்த பழங்கள் முக்கியம் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுதே அதுக்கு முன்பாக எல்லாத்தையும் படைச்சிட்டார். எந்தெந்த பழங்கள் எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் அது நம்மளுக்கு உடலுக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கீரிப்பிள்ளையும் பாம்பும் சண்டை போடுமா. அப்போ அந்த நேரத்தில் அந்த பாம்பினுடைய விஷம் தணியறதுக்காக என்ன செய்யுமா, அது அந்த கீரிப்பிள்ளை நேராக ஓடி போய் அந்த செடியில போய் படுத்து விருண்டு எழுந்து வருமா. அப்போ அந்த விஷங்கள் எல்லாம் போய் வருமா. அதுக்கு ஒரு பேர் சொல்லுகிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகளில் விலங்குகளுக்கே அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல அன்றைக்கு ஆண்டவர் படைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் படைத்தது எல்லாமே உயர்ந்தது தான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பழங்களை வாங்க போனீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ரேட்டு விற்கிறாங்க. நல்ல பழங்களை நம்ம வாங்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு தன்மை இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. சுகர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பலாப்பழத்தை சாப்பிட பயப்படுவாங்க, வாழைப்பழத்தை சாப்பிட பயப்படுவாங்க, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சரீரத்துக்கு இவ்வளவு ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த சரீரத்துக்குள்ள வழி நடத்துகிற அந்த ஆத்துமாவுக்கு இந்த ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியின் தன்மைகளை குறித்து, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைகள் என்ன, இந்த உலக வாழ்க்கை என்ன என்பதை குறித்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாம். இப்போ இந்த ஆவிக்குரிய தன்மை நம்மளை இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இந்த உலகத்தை கடந்து போகும்பொழுதும் அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ஆவியின் கனிகள். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற கனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைஜஸ்ட் ஆகி போயிடும். ஆனால் நாம் சாப்பிடுகிற அந்த ஆவிக்குரிய கனிகள் நாமை இம்மைக்கும் மறுமைக்கும் கொண்டு செல்லுவதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே இந்த ஆவிக்குரிய தன்மைகளை பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலே அதுல ஒரு கனியை மாத்திரம் செலக்ட் பண்ணி பார்க்க இருக்கிறோம். அந்த ஒரு கனி செய்கிற காரியம் என்ன? இன்னைக்கு வயிற்றிலே புண்ணு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, மாதுளை ஜூஸ் குடிச்சா, அத்திப்பழம் குடிச்சா நல்லா இருக்கும், அத்திப்பழம் பிளட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த எந்த பழம், இந்த ஒவ்வொரு பழத்திற்கும் ஒவ்வொரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீதா பழத்துக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சரீரத்துக்கு அது பலத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, சரீரத்துக்கு அது சுகத்தை கொண்டு வருவதா இருக்கிறது. இந்த நாளிலும் நம்ம இந்த ஆவிக்குரிய கனியை தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஆத்துமாவை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களை புடமிட வேண்டும், இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்த வேண்டும், இந்த வார்த்தை எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் சுகப்படுத்தினீர். ஆண்டவரே,
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறபடினால் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த கனிகள் அதுக்கு மேலே இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால்னா அறிந்து கொள்ளலாம். இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஆவிக்குரிய கனிக்கும் ஆவிக்குரிய கனி இல்லாதவர்களுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியை குறித்து நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:22 வசனத்திலிருந்து, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கனியை மட்டும் எடுக்கிறோம். அது என்ன நல்லா வேலை செய்து பாருங்க. இந்த 9 கனியில் ஒரு ஆவியின் கனியை எடுக்கிறேன். எல்லா உடலுக்கு நல்லது. எல்லா கனிகளும் சாப்பிடும் பொழுது, நல்ல கனிகளை சாப்பிடும் பொழுது அது சரீரத்தை எப்படி பலப்படுத்துகிறதோ அதே போல இந்த 9 கனிகளை நாம் உட்கொள்ளும் பொழுது ஆத்துமா பலனடையும். நம்மளுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். முதலாவது இந்த கனியை நான் ஒரு கனியை மாத்திரம் எடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வதாக சொல்லப்பட்டது. முதலாவது கனி அன்பு, 2வது கனி சந்தோஷம், 3வது கனி சமாதானம், 4வது கனி நீடிய பொறுமை, 5வது கனி நற்குணம், 6வது கனி விசுவாசம். இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் எடுக்கிறேன். இந்த ஒரு கனி என்ன செய்து பாருங்க, எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து தெரியுங்களா? இந்த ஒரே ஒரு கனி மாத்திரம், எல்லா கனிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு கனி செய்கிற காரியத்தை பாருங்க, என்ன செய்யுது? முதலாவது இந்த கனி செய்கிற காரியம் என்ன? அதன் பிறகுதான் எல்லாமே இதில் கிடைக்கிறது. இந்த கனி செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிக்கலாம். ரோமர் அதிகாரத்தில் வாசிக்கலாம். பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கனி என்ன செய்து பாருங்க. இவ்விதமாக அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர் 4வது அதிகாரத்தினுடைய கடைசி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. இவ்விதமாக, இது ரோமர் 5வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய இந்த 4வது ரோமர் 4வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எவ்விதமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம்? அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் எப்படி ஆகிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாதுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீ நீதிமான்மாக மாற்றப்படுகிறாய். நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீ இயேசு உன்னை ரட்சித்தார் என்று சொன்னால், நீ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உன்னை ரட்சித்து எப்படி மாற்றுகிறார்?
நீதிமானாக மாற்றுகிறார். இந்த கனி செய்கிற முதல் வேலை என்ன பாருங்க, எப்படி இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டா ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறதோ, பப்பாளி பழம் ரத்தத்தை சுத்திகரிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மேல வைக்கிற விசுவாசம். இந்த கனி முதலாவது நம்மளுக்கு எதை கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவை கொடுக்குது. இந்த கனியை நீ உட்கொள்ளும் பொழுது, இந்த விசுவாசம் என்னும் கனியை நீ உட்கொள்ளும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசம் உனக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்குது? நீதிமானாக மாற்றப்படுறாங்க. முதலாவதாக என்ன பார்த்தோம்? கனியை பார்த்தோம். அந்த கனி செய்யற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக நம்மளை நீதிமானாக மாற்றப்படுது. இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய அயோக்கியம் கூட பணத்தை செலவு செய்து கோர்ட்ல போயிட்டு தன்னை நீதி உள்ளவன் என்று காட்டிக் கொள்கிறான். அவன் செய்த பாவம், அநியாயங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் பணத்தை செலவழித்து அவன் தன்னை உத்தமன் என்று காட்டிக் கொள்ளுகிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களை நீதிமானாக மாற்றுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, நீங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவை எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுக்க நமக்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கனியை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசம் என்னும் கனியை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, அந்த ஆத்துமாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறீர்கள். இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேனே, நானும் பாவியாக இருந்தவன் தான். என்னுடைய சுய நீதியோ, என்னுடைய தான தர்மங்களோ, என்னுடைய உத்தமங்களோ, என்னுடைய பரிசுத்தமோ இது என்னை நீதிமானாக மாற்ற முடியாது பிரியமானவர்களே. அந்த நாலாவது அதிகாரத்திலே கடைசி 25வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, அந்த பாவத்தினாலே வந்தது தான் நாம் இது வரைக்கும் இந்த உலகத்துல எல்லா மனிதரும் எப்படி நம் முன்னோராகிய அந்த முற்பிதாவாகிய அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவம் இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக வந்து விட்டதுங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த கொரோனா வந்தது, நல்லவன் கெட்டவன் எவனும் அதை பார்க்கல, அது எல்லாரையும் பற்றி கொண்டது. எத்தனை உத்தமர்கள் இறந்தார்கள் தெரியுமா அந்த கொரோனாவில்? எத்தனை பாவிகள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆனா இது போலதான் அந்த பாவம் நம்மளை எல்லாரையும் பற்றி கொண்டது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நம்மளை மீட்டெடுத்தார். அதுதான் இந்த கனி. இன்றைக்கு நீங்க சரீர பலவீனமானவங்களை என்ன பண்ணீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பழ ஜூஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்ல அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. வெஜிடபிள் ஜூஸ் கொடுப்பாங்க. ஆனா இங்க சரீரத்துக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு கனிகளை எடுக்கிறோம், காய்கனிகளை எடுக்கிறோம். ஆனால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு கனி இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கப்படுகிற அந்த விசுவாசம் என்னும் கனி. எத்தனை கனிகள் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அந்த கனி செய்கிற காரியங்கள் வேற. சந்தோஷம் இருக்கிறது, அந்த கனிகள் செய்கிற காரியம் வேற. நீடிய பொறுமை. ஆனா இவை அனைத்தும், எல்லா கனிகளும், நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா கனிகளும் நாம் சாப்பிடும் பொழுது நம் சரீரத்தை எப்படி பலப்படுத்துகிறதோ அப்படியே இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாவற்றையும் சாப்பிடும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது, அதை எப்படி உட்கொள்ள முடியும்? இந்த வார்த்தை தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகையினால் இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், இந்த வார்த்தை நம்மளை நிலைநிறுத்தும், இந்த வார்த்தை நம்மளை ஸ்திரப்படுத்தும். இது சாதாரண வார்த்தை அல்லங்க. 100க்கு அதிபதி கேட்கிறான், என் வேலைக்காரன்
வியாதியாக இருக்கிறான், நீங்கள் வந்து அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சுகப்படுத்தணும்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து சுகப்படுத்துறேன்றார். அப்போ அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலையால் சுகமாவான். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க, போதும், அது போதும், அந்த வார்த்தை சுகப்படுத்தும். அதனால தான் இன்னைக்கு ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிறார். இந்த வேலைக்காரன், இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அப்படித்தான். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்த விசுவாசம், அவன் வைத்த விசுவாசத்தின்படி அவன் வேலைக்காரன் சுகமானான். இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த கனியை, இந்த ஆவிக்குரிய கனியை, இந்த இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ள கனியை நீங்கள் புசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்துமாவுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஆத்துமா பலன் அடைந்ததுன்னா உங்க சரீரம் பலன் அடைந்துடும். இந்த ஆவிக்குரிய ஆத்துமா உங்களுக்கு பலன் கொடுத்ததுன்னு சொன்னா, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைங்க. கடைசி நாட்களிலே நம்மை எழுப்ப போகிறவராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது இன்றைய தினத்தில் இருக்கிற எந்த வியாதியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் புசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய இருந்தால் கலாத்தியர் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆவிக்குரிய கனி செய்கிற காரியம் என்ன, மாம்சத்துக்குரிய செய்கிற காரியம் என்னவென்று சொல்லி அதில் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இன்றைய தினத்தில் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மூலமாய், அதாவது ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. அவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் தான். இந்த விசுவாசம் என்னும் கனி, முதலாவதாக அந்த விசுவாசம் என்ற கனி என்ன செய்து இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்மை விசுவாசிக்க வைக்கிறது. அவர்தான் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர்தான் நம்மளை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கும் உயிர் தெழுந்து சதா காலம் ஜீவனோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் மாத்திரம் நமக்குள்ளே இருந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்துல என்ன வியாதியாவது இருக்கட்டுங்க, அது என்ன வியாதியாவது இருக்கட்டும். நீங்க, நான் நிறைய தடவை சாட்சி சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச சகோதரனுங்க, அவருக்கு கேன்சர் வந்துட்டு இரைப்பை எடுத்துட்டாங்க. இரைப்பையில கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இன்னைக்கும் அவர் ஒரு சாதாரண மனிதனை போல பலமுள்ளவனா இருக்கிறாருங்க. அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருந்து கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரால் பெரிய வியாதி என்னங்க, மரணம் தான். மரித்து போனவனே உயிரோடு எழுப்புறாருங்க அவரு. இன்றைக்கும் அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் அநேக இடங்களில் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். செத்து போய் அந்த ஐசியூ வார்டில் இருந்தவன்லாம் உயிரோடு எழுந்து வெளியில வந்துட்டான். நேற்றைய தினத்தில் ஒரு 84 வயதான ஒருவரை நான் சந்தித்து பேசித்து கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு சகோதரி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஆகிட்டு அவளை ஐசியூ வார்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் அந்த மருத்துவமனை ஊழியம் செய்கிறவர். இவருக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாவது குணப்படுத்த வேண்டுமே இவர்களை என்று சொல்லி, இவர் தேவ மனிதனாக இருக்கிறபடினாலே அந்த இடத்துல அந்த ஐசியூ வார்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஜெபிக்கலாம் என்று கேட்கும்போது அவர் அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மூலியமாக, அந்த பேஷண்ட்டினுடைய சொந்தக்காரர்கள் மூலியமாக அவர் உள்ளே சென்றார்.
ஆண்டவர் அந்த சகோதரியின் போய் ஜெபித்த பொழுது அந்த சகோதரியை அற்புதமாய் சுகமாக்கினார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில், இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காடு எரிந்து எல்லா வீடுகளும் சாம்பலாக மாறியது. அதில் யூடியூப்பில் போட்டிருக்காங்க அழகா, ஒரு கிறிஸ்துவ வீடு அப்படியே எரியாமல் இருக்குதுங்க, ஒரு பைபிள் எரியாமல் இருக்குதுங்க. இயற்கைக்கு மேலான வல்லமை உள்ளவர் அவர். இன்னைக்கு டாக்டர்கிட்ட நம்ம போய் டெஸ்ட்டுக்கு போனாலே அவன் பல டெஸ்ட்டுகளை எழுதி கொடுத்துருவான். அவனுக்கே தெரியாதுங்க நோய் என்னன்னு. ஆனால் என்னென்னத்தையோ எடுத்து சொல்லி டெஸ்டெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லி எல்லாத்தையும் பார்க்க வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற பாக்கெட்டை காலி பண்ணி அனுப்புறது தான் அவனுடைய நோக்கம். ஏன்னா அவன் பணம் செலவு பண்ணி டாக்டர் படிச்சுட்டு வரான். அதனால டாக்டர்ஸுங்களை குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நல்ல டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய டாக்டருங்களாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்டியல் வச்சுட்டு மற்றவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர்கள் எவ்வளோ அந்த உண்டியில் அந்த காசு போடுகிறார்களோ அதை மாத்திரம் தான் அவர் எடுத்துக்கொள்வார். அதில் மற்ற டாக்டர்ஸ்களும் அவர்களோடு கூட சண்டை போட்டார்கள், நீங்கள் செய்யுது சரியில்லை என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நான் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி அவர் இன்றைக்கும் அநேகரை சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்? அவர் ஒரு கிறிஸ்துவ மருத்துவராக இருக்கிறார். கிறிஸ்துவர் மாத்திரம் அல்ல, நல்ல உள்ளம் படைத்தவர், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். எல்லா டாக்டர்ஸும் அப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. எல்லா கிறிஸ்துவ டாக்டர்ஸும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு கிறிஸ்துவ டாக்டர் அப்படி செய்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிறதே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்படிப்பட்ட வருமானத்தை உள்ளவர் அவர். அந்த டாக்டர் சொல்லுகிற வார்த்தை, அவர் ஒரு அடிப்படை சாதாரண மனிதனாக இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய டாக்டராக, டீனாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர் கூட கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அநேகரை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். அவன் இருக்கிற நோயை இன்னும் அதிகமாக்குற சில பேர் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் மரிச்சிட்டாருங்க. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா இந்த மெடிக்கல் லைனில் இருந்தவர். அவருக்கு தெரியுது, என்ன தெரியுது, அவர் ஒரு கிறிஸ்துவ சகோதரன் மரித்து விட்டார், அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியுது, பையன் இறந்துட்டான்னு தெரியுது. அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால அவருக்கு தெரியுது. இதே வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நேராக அந்த பேஷண்ட்டை கொண்டு போய் உள்ளே அட்மிட் பண்ணும்பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் சும்மா செக் பண்ணிவிட்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு என்னன்றாங்க, மெடிசன் எழுதுகிறாங்க, டேப்லெட்லாம் எழுதுகிறாங்க, அதை போய் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அப்போ அவங்க அந்த மரித்து போனனுடைய அப்பா சொல்கிறாரு, சார் அவன் எப்போ இறந்துட்டான், எதுக்கு இந்த மெடிசன்லாம் வாங்குறீங்க? ஸ்டன் ஆகிட்டாங்க அவங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி அப்படித்தான் மெடிக்கல் ஃபீல்டு சிலர் இருக்கிறார்கள். சிலர், எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன், நல்ல டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்க, உயிரை கொடுத்து காப்பாற்றுற டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி பல டாக்டர்ஸுகள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவையானது ஒருவர் மாத்திரம்தான். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை நீதிமானாக்க மாற்றுகிற அந்த இயேசு கிறிஸ்துவால கூடாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் முன்பாக நிற்கிற நானும் பல வியாதிகளில் அனுபவித்திருக்கிறேன். ஏன் இந்த உலகத்தில் வாழ்வது, எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்வது என்று சொல்லி நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது உண்டு. ஆனால் என்னவோ கர்த்தர் என்னைக்கும் உயிர் கொடுத்து என்னையும் அவருடைய காரியத்தை ஏதாவது செய்யும்படியாய் என்னை பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இதை ஏன் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அவர் உயிருள்ள தேவன், அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நம்மளுடைய பலவீனங்களை அறிந்த தேவன், அவர் நமக்காக இந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த தேவன், அவர் நம்மை சுகப்படுத்துவதற்காக அவர் காயங்களை அனுபவித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவரை போல குணப்படுத்துகிற தேவன், அவரை போல நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன், அவரை போல நம்மளை பயன்படுத்துகிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. பிரியமானவர்கள்,
ஒரு சாதாரண மனிதனை எடுத்து அவரால் என்ன ஒன்றா செய்ய முடியும்? பேச தெரியாதவர்களை பேச வைத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நானும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வாயை திறந்தாலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். வாயை திறந்தாலே அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தைகள் வரும். ஆனால் இந்த வாயையும் அவருக்கு பயன்படுத்துறாருன்னா அவருடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமைங்க. வேற எங்கேயாவது இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? பயங்கரமான கொலைக்காரனை எடுத்து பயன்படுத்துறாருங்க. பயங்கரமான ஊரையே அழிக்கிறவனை எடுத்து பயன்படுத்துறாருங்க. அந்த பவுல் அந்த சவுலாக இருந்த பொழுது அநேக கிறிஸ்துவர்களை அவர் எவ்வளவு கடினமாய் துன்புறுத்தினார். அதே மனிதனை அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி மாற்றினார். இந்த வல்லமை நிச்சயமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இதை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு மோசமானவனையும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. பாவத்திலேயே வாழ்ந்து கடந்தவனை, பாவ குழியிலே இருந்த கடவனையும் தூக்கி எடுத்தவர் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது கூட ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடித்து வந்து அவரிடத்திலே நியாயம் விசாரிக்கும்படி அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். எல்லோரும் அவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சுற்றி நிற்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை அவள் மேல் எரியட்டும் என்று சொல்லுகிறார். அவர் குனிந்த தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் ஒருத்தரும் அவரை தீர்ப்பிட முடியவில்லை. ஏன்னா அவனவனுக்குள்ளே இருக்கிற பாவம் அவனவனுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு தேவனை நீங்க எங்கெங்க பார்க்க முடியும்? அதனால தாங்க இந்த இந்தியாவுக்கு மிஷினரிங்க வந்தாங்க. சின்ன பெண்ணுங்க, 13 வயசு பெண்ணு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் எந்த நோய் பிடிச்சவனும் தெரியாது. அவன் இறந்துட்டான்னா அவனோடு கூட இந்த சின்ன சகோதரியை தூக்கி அந்த நெருப்புல போட்டு கொல்ல பார்த்த சந்ததி தாங்க இந்த இந்தியாவில் இருந்த மக்கள். அந்த சிறு பெண் என்ன செஞ்சதுங்க பாவம். அந்த பெண்ணையும் அவன் கணவன் இறந்துட்டான்றதுனால அந்த உடன்கட்டை ஏறுதல் இங்க இருந்ததுங்க. இதை மாற்றினவர்கள் தான் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள். குலக்கல்வி என்று சொல்லி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவன் இதை செக்கிலி பையன் செக்கிலி வேலை தான் செய்யணும், கக்கூஸ் கழுகுறவன் கக்கூஸ் கழுகுற வேலை தான் செய்யணும் அவன் பிள்ளையும் என்ற சூழ்நிலையை மாற்றியவர்கள் மிஷினரிகள், கிறிஸ்துவ மிஷினரிகள். பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க, இந்த உடன்கட்டை ஏறுவதெல்லாம் ஒழித்து போட்டாங்க, இந்த குலக்கல்வியை மாற்றினாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்தில் மாத்தட்டி கொண்டு இருக்கிறார்களே, நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நவீன டெக்னாலஜிகளை பயன்படுத்துகிறார்களே, இன்னைக்கு சுந்தர் பிச்சை என்று சொல்லி இந்தியாவுடைய இந்த சென்னையில் இருந்த ஒரு சுந்தர் பிச்சை இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல முக்கியமான ஆளா இருக்கிறாரு. அதற்கெல்லாம் காரணம் யாருங்க? அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த பில்கேட்ஸ் அதை கண்டுபிடித்த பிறகுதானே இவர் அங்க போக முடிந்தது. எவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கலன்னா இந்தியாவில் ஒருத்தனும் ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதுனால தான், அந்த சாஃப்ட்வேர் இந்த உலகத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்திய தேசத்திலே அநேகர் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சொன்னதற்கு காரணம் கிறிஸ்துவர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவர்களை குறித்து நீங்கள் சாதாரணமாக எடை போடுகிறீர்கள். ஆனால் சொல்லப்பட்டபடி எல்லா கிறிஸ்துவர்களும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு இந்த ஆவிக்குரிய கனிகளை உண்டு, இந்த ஆவிக்குரிய கனிகளை அவர்கள் யாரெல்லாம் புசித்தார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் கனி கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்க. யாராவது சொல்ல முடியுமாங்க? உங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, கிபி கிமு என்று நீங்க சொல்லுங்க, மற்றதை வேற எதனா சொல்லி வச்சு பிரிச்சு பாருங்க, முடியவே முடியாதுங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் மூளைக்கு வேலையை கொடுத்து பாருங்கள். இந்த ஹிஸ்டரியை பிரிச்சது யாருங்க?
இஸ் a true God. அவர் உண்மை உள்ள தேவன்க. இந்த ஹோலி பைபிள் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும். இதுல மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இது ஹோலி பைபிள். எல்லாமே உண்மை. சொல்லுவதை மறைத்து சொல்வது அல்ல இந்த பைபிள். எல்லாம் உண்மையை சொல்லுகிறது தான் இந்த வேதாகமம். அதுக்கு தாங்க இதுக்கு ஹோலி பைபிள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த கனிகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த கனிகளிலே மிக முக்கியமான கனியாகிய விசுவாசம் என்னும் கனியின் நிமித்தம் அதனை உட்கொள்வது, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முதலாவதாக அந்த விசுவாசத்தின்படி நீங்கள் உட்கொள்வீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த ட்ராக்கை விட்டு வெளியில போல எல்லாமே எப்படி சொல்லிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை குறித்துதான இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமானது கிறிஸ்து. அவருடைய வல்லமையை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ட்ராக்கை விட்டு எங்கேயும் போல. அந்த விசுவாசத்தினால முதலாவது அந்த விசுவாசம் என்ற அந்த ஒரு கனி எதை ருசித்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த விசுவாசத்தினாலே அந்த கனியாகிய இயேசு கிறிஸ்துவை புசிக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வருகிறதா இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இவர் வல்லமையுள்ள தேவன். ஆகையினால்தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாச கனியை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் மேல வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இம்மைக்கு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவதாக பார்த்தது இந்த கனியை என்னென்று பார்த்தோம். அந்த விசுவாசம் என்ற கனி என்ன செய்கிறது? இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமானாக நம்மளை மாற்றுகிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, எபிரேயர்ல என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 11வது வசனம், 11வது அதிகாரம். நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னு வச்சிங்களேன், இந்த 11வது அதிகாரம் விசுவாச பட்டியலே இதில் இருக்கும். நீங்க கிறிஸ்துவர்களாக இருந்தால் நீங்கள் இதை வாசித்து பாருங்கள், இல்லை மற்றவர்கள் கூட இதை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினால என்னென்னலாம் நடந்தது என்பதை குறித்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11வது அதிகாரத்தில். இந்த கனி எப்படி வேலை செய்து பாருங்க. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, நான் இந்த தொடர்ச்சியாக அதை நான் வாசித்தேன்னு சொன்னால் அது நிறைய இருக்குது, இதை வாசிக்க முடியாது. சிலவற்றை நாம் வாசிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. மேலும் முதலாவது பார்த்தீங்கன்னா 17வது வசனம், அதாவது எபிரேயர் 11:17 பார்த்தீங்கன்னு சொன்னால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. எதை என்றார் அவரு? ஆபிரகாம் 100 வயதில் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க வல்லமை உள்ள தேவனுக்கு இந்த குழந்தை மரித்தாலும் 1000 ஈசாக்கை எனக்கு கொடுக்க அவரால் முடியும் என்று சொல்லி விசுவாசித்தார். அந்த விசுவாசம், தேவன் மேல உள்ள விசுவாசம், அன்றைக்கே அந்த விசுவாசம் வேலை செஞ்சிருக்குது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமானவர். நீங்க நினைச்சுக்கிடாதீங்க இப்ப மட்டும்தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நினைச்சுக்கிடாதீங்க. அவர் ஆதியும் அந்தமுமானவர். அந்த விசுவாசம் அப்போ ஆவின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது மேலே அந்த ஆவி இருந்தது. அன்றைக்கு ஆவி செயல்பட்டு கொண்டிருந்தது மறைமுகமாக. இன்றைக்கு அந்த ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக காட்டினார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார் என்று சொல்லி வெளியரங்கமாக காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆவியானவரை குறித்து அவர் ஞானஸ்தானம் பெற்று வெளியில கரையேறும் பொழுது அந்த புறாவை போல அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து இறங்கினது. இந்த ஆவியானவரை வெளிக்காட்டினவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அதுக்கு முன்பாக மறைவாக செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த ஆவி. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த ஆவிக்குரிய தன்மைகளை குறித்து பேசும்பொழுது இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்குது. என்னடா இவர் இங்க விட்டுட்டு அங்க போறாரு, அங்க விட்டுட்டு இங்க வராருன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ரிலேட்டடா தான் வருது. இந்த ஆவிக்குரிய தன்மைகளுக்குள்ள ரிலேட்டடா தான் வருது. பாருங்க, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 20வது வசனம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். நீங்க அந்த ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 42, 40வது அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்து கொண்டே வந்தீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தினால தான் ஈசாக்கு யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் ஏசாவுக்கு என்ன ஒரு பயம், ஐயோ ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு வாங்கி கொண்டாரே, எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி அதன் மேல அவர் எப்படி ஒரு நம்பிக்கை இருந்தவராக இருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல அதனால தான் யாக்கோப்பு அந்த விசுவாசத்தினாலே இவர்கள் இப்படி இருப்பார்கள், இப்படி வாழ்வார்கள், இப்படி சுதந்திரித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினால தான் என்ன சொல்றாரு, இவர்களை ஆசீர்வதிக்கிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் தியானித்து கொண்டு வருகிறது என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விசுவாசம் என்கிற கனி செய்கிற காரியம் என்ன, நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தினாலே பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் 11வது அதிகாரத்திலே, எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அந்த விசுவாச பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விசுவாசத்தினால என்னென்னலாம் நடந்ததுங்கிறது குறித்து அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். சிலர் தங்களை மரிக்கவும் ஒப்பு கொடுத்தார். தங்களை மரிக்க ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். ஆண்டவர் வரும்பொழுது எதை பார்க்க போகிறார்? விசுவாசத்தை பார்க்க போகிறார். ஆகையினால் தான் இன்றைக்கு அந்த விசுவாச பட்டியலிலே பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த கனி எப்படிப்பட்ட கனி பாருங்க. அதனால தான் அந்த ஆவியின் கனி வரும்பொழுது அதுல விசுவாசம் 6வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்கிற கனி. இந்த கனியை உட்கொள்ளும் பொழுது நாம் ஆவியிலே பலமடைவோம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அதுக்கு அடுத்த நேரம் 23வது வசனத்துக்கு வந்துடுறேன். 22வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 23. மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களையே வழிநடத்த போகிற அந்த மோசேவே அந்த அவர்கள் தாய் தகப்பன்மார்கள் என்ன செய்தார்கள்? பயப்படாமல் அவரை பாதுகாத்தார்கள். அந்த மோசே என்ன செய்கிறார் பாருங்க. விசுவாசத்தினால் இந்த மோசே என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே நான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பெரிய ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு இருக்கிறார் மோசே. ஒரு ராஜா குடும்பத்திலே வாழ்ந்து கூட ராஜாவுடைய பிள்ளையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மோசே விசுவாசத்தினால என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை துட்சமாக நினைக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க சொல்லப்பட்டிருக்குது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று கருதினார். பாக்கியம் என்னங்க? பிளெஸ்ஸிங். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பிளெஸ்ஸிங் எப்படிங்க? இழந்துட்டு வர்றதை பத்தி சொல்றாரு. இவர் யாரோடு கூட சேர்ந்து வாழ்கிறத குறித்து பாக்கியம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கி. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கி. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது விசுவாசத்தினால வருகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் விசுவாசம் என்ற கனியை புசித்த பிறகு வருகிற ஆசீர்வாதம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு வருகிற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. எல்லாம் தேவைதாங்க. ஆசீர்வாதத்தை குறித்து குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. கார் இருந்தாதான் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு கொண்டு போக முடியும்.
வீடு இருந்தால்தான் உள்ளுக்குள்ளே இருந்து வாழ முடியும். இதெல்லாம் தேவைதான், இல்லை என்று சொல்லல. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அரண்மனையில ஒரு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? நான் யாரோடு கூட சேர்ந்து பாட அனுபவிப்பேன்? கிறிஸ்தவர்களோடு கூட சேர்ந்து பாட அனுபவிப்பதை பார்க்கிலும், என்ன அழகாக சொல்றாரு பாருங்க, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். அவர் ராஜாங்க, அவரு ராஜாவுடைய பிள்ளையா வளர்றாரு. அடுத்தது அவருக்கு ராஜாவா பட்டம் சூட்டுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை இது ஆசீர்வாதம் என்று சொல்றாருங்க. அதுக்கு அடுத்ததெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்களை சாக கொடுத்தது ஆசீர்வாதம். விசுவாசத்தினால தங்களை சாக கொடுத்தார்கள். இன்னைக்கு இரத்த சாட்சியா அநேகர் மரித்தார்களே, இன்றைக்கும் இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்கிறார்களே. ஒரிசாவிலே காரில் வைத்து ஒரு மிஷினரியை கொலை செய்தார்களே, கொளுத்தி விட்டார்களே. இவர்களெல்லாம் விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க? அதையெல்லாம் காத்து கொண்டாங்க. இந்த விசுவாசம் என்ற கனி முதலாவதாக எதை கொண்டு வந்தது? இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நம்மளை நீதிமானாக மாற்றியது. முதலாவது அந்த கனி என்ன? முதலாவது கனி. இரண்டாவது அந்த கனி என்ன செய்தது? நீதிமானாக மாற்றியது. மூன்றாவதாக என்ன செய்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக காரியங்களை, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள அது உதவி செய்தது. அந்த விசுவாசம் என்ற கனி தாங்க எல்லாவற்றையும் மாற்றுகிறது.